إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியமும் புகழும் எந்த ஒருவனுக்கு நாம் எல்லாம் அடிமையாக இருக்கிறோமோ அப்படிப்பட்ட ரப்புல் ஆலமீனுக்கு உரித்தாகட்டுமாக. இறைவனின் கருணையும் கிருபையும் திருப்பொருத்தமும் நம்முடைய உம்மத்தின் வழிகாட்டி மற்றும் தலைவரான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வழியை பிசராமல் பின்பற்றிய சஹாபாக்கள், அவர்களுடைய குடும்பத்தினர்கள், மேலும் இந்த இஸ்லாமிய மார்க்கம் மேலோங்க வேண்டும் என்பதற்காக முயற்சிக்கக்கூடிய அனைத்து நல்லடியார்கள் மீதும் இங்கு அமர்ந்திருக்கும் உங்கள் மீதும் என் மீதும் இறைவனின் கருணையும் கிருபையும் திருப்பொருத்தமும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக இந்த ஜும்மாவின் உரையை துவங்குகிறேன். கண்ணியத்திற்கும் பேரன்பிற்கும் உரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே மனிதனை படைத்துவிட்டு அந்த அனைத்து மனிதனுக்கும் தேவையான அனைத்து ரஹ்மத்தையும் வழங்கிய ரப்புல் ஆலமீன் அதை அனைவருக்கும் ஒரே மாதிரியாக இந்த உலகத்தில் என்ன செய்யல, வழங்கவில்லை. மாறாக ஒரு மனிதனுக்கு சற்று கூடவும் இன்னொரு மனிதருக்கு சற்று குறையும், இந்த மனிதனுக்கு கொடுக்காத ஒரு சிலவற்றை அந்த மனிதனுக்கும், அவனுக்கு கொடுக்காத ஒரு சிலவற்றை வேற ஒரு மனிதனுக்கும் என்ன செய்கிறான் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்திலே பரவலாக அவனுடைய அருளையும் ரஹ்மத்தையும் ஏற இறங்க என்ன செய்கிறான் இந்த உலகத்தில் வந்து வழங்கியிருப்பதை என்ன செய்கிறோம். நம்ம மனிதர்களுடைய பலவிதமான நிலைகளை வைத்து நாம் புரிந்து கொள்கிறோம். இப்படிப்பட்ட நிலைமையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு சில மனிதனை என்ன செய்வானா, பிறரின் பால், அதாவது பிற மக்களின் பால் தேவையற்ற மனிதனாக அல்லாஹ் ஆக்கியிருப்பான். ஆனால் இன்னும் ஒரு சில மனிதர் எல்லாம் என்ன செஞ்சிருப்பான், அவன் வேறு மனிதரின் பக்கம் தேவையுடையவர்களாக என்ன செஞ்சிருப்பான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கி வச்சிருப்பான். இப்போ நம்ம புரிகிற பாசப்படி சொல்லணும் அப்படின்னா, அல்லாஹ் எந்த மனிதனை பிறரின் பால் தேவை இல்லாதவனை ஆக்கியிருக்கானோ நம்ம என்ன செய்வோம், அவனை அல்லாஹ் செழிப்பில் வைத்திருக்கிறான், அவன் செல்வந்தன் என்பதாக கூறுவோம். அதே நேரத்திலே எந்த மனிதனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பிற மனிதனின் பால் தேவையிடவனா ஆக்கியிருக்கிறான்னு நம்ம என்ன சொல்லுவோம், அவனை பார்த்து ஏழ்மையில் உள்ளவன் ஏழை என்பதாக என்ன செய்கிறோம், நம்மை குறிப்பிடுகிறோம். கண்ணியமிக்க சகோதரர்களே, இன்றே உலக அளவிலே மிகப்பெரிய பிரச்சனைகளில் ஒன்றாக ஆகியிருப்பது இந்த ஏழ்மை மற்றும் செழிப்பிற்கு மத்தியில் உள்ள வேறுபாடுகள். இப்போ இஸ்லாமிய மார்க்கம் எந்த ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செல்வத்தை அதிகமாக வழங்கியிருக்கிறானோ அவனுக்கான நடைமுறைகள், அவன் என்ன செய்யணும், அவன் காசை எப்படி செலவழிக்கணும் போன்ற விஷயங்கள் எல்லாத்தையும் என்ன செஞ்சுருக்கான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையில் தெளிவாக விளக்கியிருக்கிறான். அதனை விளக்குவதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சுருக்காங்க, நமக்கு தெளிவான வழிகளை காமிச்சிருக்காங்க.
அப்போது அதே நேரத்தில் ஒரு மனிதன் வறுமையில் இருக்கான் அப்படின்னா அவன் எப்படி நடந்துக்கணும், அவன் அதை போக்குவதற்கு என்னென்ன நடைமுறைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதை என்ன செஞ்சுருக்கான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனில் தெளிவுபடுத்தியிருக்கான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து நமக்கு அதுக்கான தெளிவான வழிகாட்டல் என்ன செஞ்சுருக்காங்க, மிகவும் தெளிவாக கொடுத்திருக்கிறார்கள். இப்போ உலக அளவில் நிகழக்கூடிய மிகப்பெரிய தலையாய பிரச்சனைகளில் ஒன்று, உலகத்திலே மிகப்பெரிய நிறுவனம் என்று தன்னை அறிவித்துக் கொள்ளக்கூடிய வேர்ல்டு, அதாவது ஐநா சபையாக இருக்கட்டும், அதே மாதிரி வந்து இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டு சர்வதேச நிதியமாக இருக்கட்டும், வேர்ல்டு பேங்க் உலக வங்கியாக இருக்கட்டும், இவங்க எல்லாத்துக்கும் மிகவும் தலையாய ஒரு பிரச்சனையாக இன்று அவர்களுக்கு மத்தியிலே டிஸ்கஸ் செய்யப்படுவது, அதாவது கலந்துரையாடப்படக்கூடிய விஷயம் என்னவென்றால் இந்த வறுமை. இப்போ உலக அளவில் தலை தூக்கி இருக்கக்கூடிய இந்த வறுமை, இப்போ இந்த வறுமையை எப்படி போக்குவது என்பது இன்று உலக அரங்கிலும் சரி, நம்முடைய இந்திய அளவிலும் சரி, ஒரு மிகப்பெரிய ஒரு தலையாய ஒரு பிரச்சனையாக என்ன செஞ்சிருக்கு, உருவெடுத்திருக்கிறது. அப்போ இப்படிப்பட்ட அந்த வறுமையை இஸ்லாமிய மார்க்கம் எப்படி பார்க்குது, அதை போக்குவதற்கான வழிகள் என்னவென்று கூறியிருக்கிறது என்பதை என்ன செய்ய போகிறோம், நம்ம இன்னைக்கு ஜும்மா உரையில் சற்று விரிவாக பார்க்க இருக்கிறோம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இந்த ஏழ்மை வறுமை என்னும் இந்த வார்த்தையை அரபு மொழியிலே ஃபக்கர் என்று குறிப்பிடுவார்கள். ஃபக்கர், இதற்கு கொடுக்கப்படக்கூடிய வரை விலக்கணம் என்னவென்று நாம் பார்த்தோம் என்றால், ஒரு மனிதன் தனக்கான அத்தியாவசிய தேவை, தனக்கான மிகவும் அடிப்படையான தேவையை கூட நிறைவேற்றுவதற்கு மிகவும் கஷ்டப்படக்கூடிய மனிதன், இப்படிப்பட்ட மனிதனுக்கு இருக்கக்கூடிய நிலையை ஃபக்கர் என்று குறிப்பிடுவார்கள். இப்போ இந்த ஏழ்மை வறுமை என்னும் இந்த தன்மை இருக்கிறது, இதனை திருக்குர்ஆன் எவ்வாறாக வர்ணிக்கிறது, இதை திருக்குர்ஆன் எவ்வாறாக நம்மை பார்க்க சொல்லுகிறது என்பதை நாம் பார்த்தோம் என்றால், சூரத்துல் பக்ராவிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவாக கூறுகிறான், வலனபலுவன்னகும் பிஷைஇம் மினல் ஹௌஃபி வல் ஜூஇ வனக்ஸிம் மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வஸ்ஸமராத் வபஷ்ஷிரிஸ் ஸாபிரீன். அதாவது நாம் மனிதனை ஒரு சில விஷயங்களை கொண்டு சோதிப்போம். அது என்னென்ன விஷயங்கள் என்றால், மினல் ஹவுஃப் பயத்தை கொண்டு சோதிப்போம், வல் ஜூ பசியை கொண்டு சோதிப்போம், வனக்ஸிம் மினல் அம்வால் அவனுடைய செல்வத்திலிருந்து ஒரு பகுதி என்ன செய்கிறோம் அப்படியே அகற்றிட்டு அவனை சோதிப்போம், வல் அன்ஃபுஸ் அவன் மிகவும் விரும்பக்கூடிய நேசிக்கக்கூடிய உயிர்களை அவனிடமிருந்து பறித்து நாம் சோதிப்போம், வஸ்ஸமராத் அவனுக்கு விளையக்கூடிய விளைச்சல் என்ன செய்வோம், நம்ம குறைபாடை ஏற்படுத்தி அவனை சோதிப்போம். இறுதியாக ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், வபஷ்ஷிரிஸ் ஸாபிரீன். அப்போ இப்படிப்பட்ட அந்த நிலைகள் எல்லாம் யார் மிகவும் பொறுமையாக கையாளுகிறாரோ அவருக்கு நற்செய்தி உண்டாகட்டும், அவருக்கு சுப செய்தி உண்டாகட்டும் என்பதாக ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகிறான். இப்போ கண்ணியமிக்க சகோதரர்களே, அப்போ விளைச்சலில் ஏற்படக்கூடிய சோதனையாக இருக்கட்டும், உயிர்கள் பறிப்போகி ஏற்படக்கூடிய சோதனையாக இருக்கட்டும், செல்வங்கள் மூலம் ஏற்பட சோதனையாக இருக்கட்டும், பசியின் மூலம் ஏற்படக்கூடிய சோதனையாக இருக்கட்டும், எல்லாம் அல்லாஹ்வினுடைய சோதனை என்பதாக ரப்புல் ஆலமீன் என்ன செய்கிறான், திருமறை குர்ஆனில் குறிப்பிடுறான். அப்போது இந்த பசி, இந்த துன்பம், அதன் மூலியமாக ஏற்படக்கூடிய பொருளாதார நெருக்கடி அனைத்தும் ரப்புல் ஆலமீன் ஒரு மனிதனுக்கு வழங்கி இருக்கக்கூடிய சோதனை என்பதாக என்ன செய்யுது, திருமறை குர்ஆன் வந்து நமக்கு வறுமையை இப்படி ஒரு கண்ணோட்டத்தில் நமக்கு பார்க்க சொல்லுது. அப்போது ஒரு மனிதன் வறுமையில் இருக்கான் அப்படின்னா அவனுக்கு அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு சோதனை என்பதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மனிதனுக்கு பயம் என்பது ஒரு ஏற்படுது. இப்போ அல்லாஹ் சொல்கிறாங்க, நம்ம சோதிப்போம் லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு பயம் சொல்கிறான். அப்போ நம்ம பார்க்கோம், இந்த கொரோனா பெருந்தொற்று காலங்களில் நமக்கு ஒரு விதமான அச்சங்கள் தொட்டி இருந்துச்சு, அப்படி தானே. அப்போது கொஞ்ச நாள் போக போக அது அப்படியே அகன்றுச்சு. அதே போல் நமக்கு ஏதாவது ஒரு உயிர் பறி போய் ஒரு சோதனை ஏற்பட்டாலும் அது என்ன செஞ்சிடும், கொஞ்ச நாளில் அப்படியே போகக்கூடியதாக இருக்குது. பிஸ்னஸ் லாஸ் ஏற்பட்டால் என்ன செய்யும், பின்னாடி அது சரியாகி வரும். அதே போல் தான் வறுமை என்பதும் ஒரு மனிதனுக்கு ஒரு கட்டத்தில் இருந்ததென்றால் பின்னாடி என்ன செய்யும், அது அவனுக்கு அந்த நாட்கள் மாதிரி வேறு செழிப்பான நாட்கள் அந்த மனிதனிடத்தில் வந்து சேரும். அப்போ இப்படி அல்லாஹ்வோட சோதனை என்பது மாறி மாறி வரக்கூடியதாக இருக்குது. அது நிரந்தரம் இல்லை என்பது என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போது ஒரு மனிதன் வறுமையில் இருக்கிறான் என்றால் அவனுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்க சோதனை என்று நாம் பார்க்க வேண்டும். அதன் காரணமாக அவனை நாம் ஏளனப்படுத்துவதோ அல்லது அவனை நாம் அடிமைப்படுத்த முயற்சிப்பதோ என்ன செய்யக்கூடாது, இந்த மாதிரி விஷயங்களில் வந்து ஒரு மனிதன் ஈடுபடக்கூடாது. அது அல்லாஹ்வுடைய சோதனை அவனுக்கு என்பதை என்ன செய்யணும், நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இப்போது அல்லாஹ்வுடைய சோதனை வறுமை என்று நாம் எடுத்துக்கொண்டால் அதன் பிறகு அடுத்தடுத்த கட்டங்கள் என்னவென்று பார்த்தோம் என்றால், முதல்ல வந்து
இந்த ஏழ்மை என்பது ஒரு சாதாரணமான ஒரு மனிதனை கடந்து விடக்கூடிய ஒரு சோதனை அல்ல. அந்த வறுமையை தொட்டு என்ன செய்யும், அவனுக்கு நிறையா குற்றங்கள் புரிய என்ன செய்வான், மனிதன் தொடங்குவான். எப்படி ஒரு மதுவை அறிந்துவிட்டால், உம்முல் ஹபாயிஸ் என்று வர்ணிக்கக்கூடிய மதுவை ஒரு மனிதன் அறிந்துவிட்டால் அடுத்து எப்படி வரிசையாக தப்பு செஞ்சுட்டே இருக்கானோ அதே மாதிரி என்ன செய்வான், ஒரு மனிதன் வறுமைக்குள்ளே வந்துட்டானா அடுத்தடுத்த தப்புக்கு என்ன செய்யும், வாசல்கள் திறந்து விடப்படும். இது எப்படி என்றால், முதல்ல ஒரு மனுஷனுக்கு வறுமை வருது, வறுமை ஒரு மனுஷனுக்கு வருது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா முதல்ல என்ன செய்வான், அவன் யோசிப்பான், அல்லாஹ்னு ஒருத்தன் இருக்கானா, ரப்புன்னு ஒருத்தன் இருக்கானா, எப்படி எல்லா மனுஷங்களும் செல்வ செழிப்பில் இருக்கும்போது நம்ம மட்டும் ஏன் இப்படி ஒரு நிலைமை அப்படின்னு அல்லாஹ்வுக்கே கொஸ்டின் மார்க் போடக்கூடிய ஒரு சிந்தனை என்ன செய்யும், மனுஷனுக்கு மத்தியில் இந்த வறுமை என்ற ஒரு கோர பண்பு என்ன செய்யும், மனிதனுக்கு ஏற்படுத்தும். ஒரு வறுமை வந்துச்சுன்னா அவன் என்ன செய்யாது, கையில் அவனுக்கு செல்வ செழிப்பு இருக்காது. அதன் மூலியமாக அவன் என்ன செய்வான், ஃபஸ்ட்டு பசியை அடைவான். இப்போ ஒரு மனுஷன் பசியை போக்குறதுக்கு ஹலாலான வழியை தாண்டி என்ன செய்வான், ஹராமை தேடி திருடுவதற்கு முற்படுவான். அப்போது ஒரு மனுஷனுக்கு திருட்டுக்கான வழி ஏற்படுத்தி கொடுப்பது இந்த வறுமை. உலகத்தில் வறுமை இல்லாத எந்த மனுஷன் என்ன செய்ய மாட்டான், நேரடியாக போய் திருட மாட்டான். அப்போ அப்படியே போச்சு அப்படின்னா அவனுக்கு ஒரு குழந்தை பிறக்குது, அந்த குழந்தை என்ன செய்வான், அவன் வறுமையின் காரணமாக சாப்பாடு போட முடியாமல் கொல்ல முயற்சிப்பான். அதான் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்கிறான், வலா தக்துல் அம்வாலக்கும் ஹஷ்யத இம்லாக், நீங்கள் வறுமையை பயந்து என்ன செய்யாதீங்க, உங்கள் குழந்தைகளை கொல்லாதீங்க, மாறாக நாம தான் அதுக்கு என்ன செய்கிறோம், உணவளிக்கிறோம் என்பதாக ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். அப்போ ஒரு மனிதன் கொலை செய்ய முற்படுவான். ஒரே ஒரு பெண்ணாக இருந்தால் என்ன செய்வான், அவன் பெண்ணாக இருந்தால் ஆணாக இருந்தாலோ பிறகு பணம் சம்பாதிக்க ஹராமான வழியை தேர்ந்தெடுப்பாங்க, விபச்சாரத்துக்கு போவாங்க. இஸ்லாமிய பெண்கள் கூட இதுக்கு விதிவிலக்கு கிடையாது. ஹராமான பொருட்களை கொண்டு வியாபாரம் செய்யக்கூட என்ன செய்வாங்க, அவங்க முற்படுவாங்க. இப்போ இப்படிப்பட்ட கோரமான நிலையில் என்ன செய்யும், இறுதியில் தற்கொலை கொண்டு போய் விடுற வரைக்கும் கோரமான அந்த நிலைகளை இந்த வறுமை என்பது ஒரு மனிதனுக்கு ஏற்படுத்தும். அப்போ இப்படிப்பட்ட அந்த வறுமையை போக்குவதற்கு என்ன செய்யுது, இஸ்லாமிய மார்க்கம் ஒரு சில வழிமுறைகளை நம்ம கற்றுக் கொடுக்குது. முதல் விஷயம், எந்த ஒரு மனிதருக்கு அல்லாஹ்வுடைய சோதனையாக வறுமை வந்திருக்கிறதோ அவர்களுக்கு மத்தியில் அல்லாஹ் தான் உணவளிப்பவன் என்னும் அந்த ஒரு சிந்தனை செய்யணும். நம்ம ஆழமாக அவன் மனதில் விதைக்க வேண்டியது ஒவ்வொரு மனிதனுடைய கடமையாக இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆன்ல கூறுகிறான், இன்னல்லாஹ ஹுவர் ரஸாக், அவன் தான் என்ன செய்கிறான், எல்லாத்துக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் அனைவருக்கும் ரிஸ்கை அளிக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்பதாக ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். சூரத்து பனி இஸ்ராயில் 70வது வசனத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், வலகத் கர்ரம்னா பனி ஆதம வ ஹமல்னாஹும் ஃபில் பர்ரி வல் பஹர் வ ரஸக்னாஹும் மினத் தய்யிபாத், நிச்சயமாக நான் என்ன செஞ்சுருக்கோம், ஆதமுடைய மக்களை மிகவும் கண்ணியமாக வச்சுருக்கோம். அவனை நிலத்தில் பயணிக்க செய்கிறோம், அவனை நீரில் பயணிக்க செய்கிறோம், இன்னும் உலகத்தில் உள்ள தூய்மையான விஷயங்கள் இருந்து நம்ம அவனுக்கு உணவளிக்கிறோம் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்கிறான், ரப்புல் ஆலமீன் நம்ம அந்த ஏழ்மையில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கும் சரி உலக மக்கள் அனைவருக்கும் சரி உணவளிக்கக்கூடியவனாக யார் இருக்கா, ரப்புல் ஆலமீன் இருக்கிறான் என்னும் இந்த ஒரு சிந்தனை என்ன செய்யணும், நம்ம ஏழ்மையோட மக்களுக்கு மத்தியில் என்ன செய்யணும், நம்ம ஆழமாக விளைவிக்க வேண்டும். இப்படி ஒரு மனிதன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் உணவளிப்பான் என்று உறுதியாக நம்பியிருந்தால் அவனுக்கு ரப்பு மீதான ஈமான் என்ன செய்யும், அதிகரிக்கும். இதெல்லாம் நம்ம செய்ய வேண்டிய கடமைகள். அதாவது ஏழ்மையான மக்களுக்கு மத்தியில் நம்ம அவங்கள விட்டு விலகி இருக்காமல், அவங்கள விரட்டாமல், அவங்களுக்கு அரவணைச்சு என்ன செய்யணும், நம்ம இந்த மாதிரி சிந்தனைகளை அவங்களுக்கு மத்தியில் ஏற்படுத்தணும். சஹீஹ் முஸ்லிமிலே ஒரு நபி மொழி பதிவு செய்யப்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அஜபல் லி அம்ரில் முஃமின், ஒரு முஃமினோட விஷயம் இருக்குல்ல, ஒரு முஃமினோட காரியம் என்பது ரொம்பவும் ஆச்சரியமாக இருக்குது. இன்ன அம்ரஹு குல்லுஹு ஹைருன், அவனுக்கு அவனுடைய காரியம் எல்லாமே எப்படி இருக்குது, மிகவும் சிறந்ததாக இருக்கிறது என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. வலைஸ ஸாலிக லி அஹதின் இல்லா லில் முஃமினீன், அப்போது முஃமினை தவிர வேறு எந்த ஒரு மனிதருக்கும் இப்படிப்பட்ட நிலைமைகள் இருக்காது. எப்படிப்பட்ட நிலைமைகள் என்றால், இன் அஸ்வாபத்தி சர்ரா, அவனுக்கு ஏதாவது ஒரு நல்லது நிகழ்ந்தால் ஷக்கர, அல்லாஹ்க்கு என்ன செய்கிறான், உடனே அவன் நன்றி செலுத்துகிறான். ஃபகான ஹைரன், அப்போ அல்லாஹ்க்கு ஒரு நல்லது நடந்துருச்சு, அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துகிறான் அப்படின்னா அது எப்படி ஆயிடுது, அவனுக்கு ஒரு நல்லதாயிருது, ஹைர் ஆயிடுது அவனுக்கு. வைன் அசாபத்துக்குள் வர்றா, இதே நேரத்தில் அவனுக்கு ஒரு தீங்கு நேர்ந்தால் கூட சபர, அவன் என்ன செய்கிறான், அவன் பொறுமையாக இருக்கிறான். ஃபகான ஹைரல் லஹு, அப்போ ஒரு முஃமினுக்கு ஒரு நன்மை நேர்ந்தால் அவன் அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துகிறான், அதன் மூலியமாக என்ன ஆயிடுது, அவனுக்கு அது சிறந்ததாயிருது. ஒரு துன்பம் நேர்ந்தால் அப்படி முஃமின் எப்படி இருக்கான்,
பொறுமையை மேற்கொள்கிறான். அது எப்படி ஆயிடுது? அவனுக்கு நன்மையாக ஆக்கி விடுகிறது. இது கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, முஃமினோட காரியம் என்பது அவனுக்கு அனைத்து நிலைகளிலும் நன்மை தரக்கூடியதாக இருக்கிறது என்பதாக சொல்கிறார்கள். இணையமிக்க சகோதரர்களே, அப்போ ஒரு முஃமினுக்கு நன்மை நடந்தாலும் சரி, தீமை நடந்தாலும் சரி, அவன் வாழ்க்கையில் அதை எவ்வாறு கையாள வேண்டும் என்னும் முறையை பொறுத்து அவனுக்கு அந்த காரியங்கள் மிகவும் சிறப்பானதாக ஆக்கிவிடுகிறது. இதே நேரத்தில் நமக்கு அண்டை நாடாக இருக்கக்கூடிய ஜப்பான் இன்றைக்கு தொழில்நுட்பத்தில் மிகவும் டெக்னாலஜியில் உயர்ந்த ஒரு நாடுகளில் ஒன்று ஜப்பான். இப்போ 2003ஆம் ஆண்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளாதார சரிவு என்ன செய்யுது? ஜப்பான் நாட்டில் நிகழ்து. அதன் காரணம் அந்த வருஷம் மட்டும் 33,000 பேர் என்ன செஞ்சுட்டாங்க? தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. என்ன காரணம்? வேலை வாய்ப்பின்மை. அவன் வறுமைக்கு போல, ஏழ்மைக்கு போல, அவனுக்கு சாப்பாட்டுக்கு எந்த பஞ்சமும் இல்லை. இருந்தாலும் வேலை போச்சுன்னா பின்னாடி இப்படி ஆயிருமோ அப்படின்ற சிந்தனை என்ன செய்கிறான்? 33,000 பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அப்போது அல்லாஹ் தான் ஒரு மனிதனுக்கு ரிஸ்க்குக்கான பொறுப்பாளி என்னும் ஒரு சிந்தனை அந்த மனிதரிடத்திலே ஆழமாக வேரூன்றி இருந்தால் அவர்கள் தற்கொலை செய்திருப்பார்களா? நிச்சயமாக மாட்டார்கள். அப்போது ரிஸ்க் என்பது நம்ம பார்க்குற வேலையை பொறுத்தோ இல்லை நம்ம உழைப்பை பொறுத்தோ கிடையாது. அது அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து வருகிறது என்பது என்ன செய்யணும்? நம்ம ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது விஷயம், ஒவ்வொரு மனிதரும் என்ன செய்யணும்? ஏழ்மையிலிருந்து பாதுகாப்பு தேட வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்பும் அவர்களுடைய வளமையான துவாக்களில் ஒரு துவாவாக இருந்தது, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் குஃப்ரி. அல்லாஹ்வே, நான் குஃபுர் நிராகரிப்பிலிருந்து உன்னிடம் நான் பாதுகாப்பு தருகிறேன். வல் ஃபக்ரி, ஏழ்மையிலிருந்து உன்னிடம் என்ன செய்கிறேன்? நான் பாதுகாப்பு தேடுகிறேன். வாதாபில் கபுர், கபூருடைய வேதனையிலிருந்து நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். ஆக இந்த 3 துவா என்ன செஞ்சாங்க? ரசூலுல்லாஹ் தொடர்ச்சியாக அவர்கள் செய்யக்கூடிய துவாக்களில் ஒன்றாக இந்த துவா இருந்து வந்துள்ளது. அப்போ முதல்ல ரிஸ்க் அளிப்பவன் அல்லாஹ் தான் உறுதியாக நம்ப வேண்டும். அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? நம்ம வறுமையிலிருந்து பாதுகாப்பு தேட வேண்டும். மூன்றாவதாக, ஒரு மனிதனுக்கு ரிஸ்க் என்பது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வருகிறது தான். வறுமையிலேருந்து பாதுகாப்பு தேடிட்டான் அப்படின்னு வறுமையை காரணம் பார்த்து வீட்டில் சும்மா இருக்க முடியாது. என்ன செய்யணும்? அவன் நேராக போய் சம்பாதிப்பதற்கான வழிகளை தேட வேண்டும். உலகத்திலே உழைக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் அனைவருக்கும் ரிஸ்க் அளிப்பவன் தான். இருந்தாலும் நம்ம சும்மா அளிக்க மாட்டான். அதற்கான காரியங்களுடன் தான் அளிப்பான். அதற்கான காரணங்கள் தான் என்னது? ரிஸ்கை தேடுவதற்கான காரணங்களில் ஒன்று சம்பாதித்தல். அப்போது ஒரு மனிதன் என்ன செய்யணும்? வீட்டை இறங்கி கீழே சம்பாதிக்க வேண்டும் என்பதே இஸ்லாமிய மார்க்கம் அது நியதியாக ஆக்கியிருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனில் கூறுகிறான், ஹுவல்லதீ ஜஅல லக்குமுல் அர்ல தலூலா. அல்லாஹ் இந்த பூமியை ரொம்ப லேசாக்கியிருக்கான். ஃபம்ஷு ஃபீ மனாகிபிஹா, நீங்கள் என்ன செய்யுங்க? அந்த பூமியோடைய பல பகுதிகளுக்கு சென்று சுற்றி பாருங்கள். ஃபம்ஷு ஃபீ மனாகிபிஹா வகுலு மின் ரிஸ்கிஹி. அப்படி அந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ரிஸ்க்குகள் என்ன செய்யுங்க? நீங்கள் போய் தேடி சம்பாதித்து பெற்றுக்கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனில் கூறுகிறான். இதே பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, மா அகல அஹதுன் துஆமன் கத்துன் கைரன் மின் ஐயகுல மின் அமலி யதிஹி. ஒரு மனிதன் தன் கரங்களால் சம்பாதித்து சாப்பிடுவதை விட வேறு சிறந்த உணவு என்பது வேறு எதுவுமே கிடையாதுன்னு சொல்கிறாங்க. இன்ன நபி அல்லாஹி தாவூத் அலைஹிஸ்ஸலாம். இப்போ அல்லாஹ்வுடைய நபிகள் ஒருவரான தாவூத் அலைஹிஸ்ஸலாம் கான யாமலு மின் அமலி யதிஹி, அவர் தன்னுடைய கரங்களால் சம்பாதித்து சாப்பிடக்கூடியவராக இருந்தார் என்பதாக திருமறை ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க? நமக்கு அந்த தாவூத் நபியை முன்னுதாரணம் காட்டி நமக்கு உழைப்பின் பக்கம் என்ன செய்கிறாங்க? நம்மளை ஆர்வம் மூட்டுகிறார்கள். அதே போல் சகோதரர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட ஒரு சஹாபி வராரு. யாசகம் கேட்குற மாதிரி வராரு. என்ன கேட்குறாரு? யாசகம் கேட்குறாரு. இப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு தடவை கொடுத்து அனுப்பி விட்டாங்க. இப்போ மறுபடியும் சஹாபி வந்துகிட்டே இருக்கும்போது என்ன செய்கிறாங்க அப்படின்னா, உங்கள் வீட்டில் ஏதாவது பொருள் இருந்தால் கொண்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது உங்கள் வீட்டில் ஏதாவது பொருள் இருந்தால் கொண்டு வான்னு சொல்கிறப்போ அந்த சஹாபி வீட்டுக்கு போயிட்டு என்ன செய்கிறாரு? ஒரு பழைய போர்வை எடுத்துகிட்டு வராரு. இப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க? அவர் கண்ணு முன்னாடி அந்த போர்வை சஹாபாக்கு மத்தியில் விற்கிறாங்க. விற்றுட்டு அந்த வந்த காசுக்கு பார்க்குறாம ஒரு கோடாரியை வாங்குறாங்க. அப்போ அந்த கோடாரியை வாங்கி அந்த சஹாபி கையில் கொடுக்குறாங்க. கொடுத்து என்ன செய்கிறாங்க? அதை கொண்டு நீ சம்பாதித்து உன் குடும்பத்தை காப்பாற்றிக்கொள்ளு அந்த கோடாரி கையில் கொடுக்குறாங்க. அந்த சஹாபி என்ன செய்கிறாரு? கோடாரியை வாங்குறாரு. வாங்கி வயல்வெளிகளில் போய் என்ன செய்கிறாரு? கடுமையாக உழைத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை காட்டுறாரு. அந்த கை ஃபுல்லாக என்ன இருக்குது? கோடாரி பிடிச்சனால தழும்பாக இருக்கிறது. அந்த தழும்புகளிலே முத்தமிட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உழைப்பினுடைய மேன்மையை அந்த இடத்தில் பறைசாட்டினார்கள்.
அப்போ நம்ம வந்து சம்பாதித்தல், இப்போ வறுமையிலிருந்து ஒரு மனிதன் மீள வேண்டும் என்றால் அவனுக்கு சம்பாத்தியம் என்பது மிகவும் அவசியமாகும். மார்க்கம் அந்த வலியுறுத்திய வழிபடி என்ன செய்யணும், அவன் சம்பாதிப்பதில் அவன் முனைய வேண்டும் என்பது இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு கூறக்கூடிய விஷயங்களாக இருக்கின்றன. அப்போது ஒரு மனிதன் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னா அவனுடைய ஏழ்மை என்பது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வரும். பிறகு அவன் எப்படி ஆயிடுவான், தேவையை பூர்த்தி செஞ்சு மீண்டும் கையில் என்ன காசு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்க அளவுக்கு நிலைமைகள் என்ன செய்யும் மனிதனுக்கு பின்னாடி ஏற்பட்டு கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட நிலைமைகளில் அல்லாஹ் என்ன செய்கிறான், அந்த முஸ்லீமுக்கு சோதிக்கும் விதமாக ஒரு பண்பை கொண்டு சோதிக்கிறான். அது என்ன பண்பு அப்படின்னா அதுக்கான போதும் என்ற ஒரு மனப்பான்மை என்பது ஒரு மனிதனுக்கு மிகவும் அவசியமான விஷயமாகும். அப்போ சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அந்த போதும் என்ற மனத்தை என்ன செய்யணும், கொண்டு வர வேண்டும். ஹக்கீம் பின் ஹிசாம் இன்னும் ஒரு நபித்தோல் என்ன செய்கிறாரு, ரசூல்லாட்ட வந்து கேட்குறாரு, இப்படி யார் ரசூலுல்லாஹ், எனக்கு பைத்துல் மால்ல இருந்து என்னுடைய தேவைகளை வந்து சரி செய்ய ஒரு சில அமௌண்ட்டு கொடுங்கன்னு கேட்குறாரு. இப்போ ரசூல்லா ஃபஸ்ட்டு கொடுத்துட்றாங்க அவர்கிட்ட. இப்போ ரெண்டாவது வாட்டி திருப்பி வராரு. இப்போ ரசூல்லா பார்த்துட்டு கொடுத்துட்றாங்க அவருக்கு. திருப்பி மூன்றாம் முறை வரப்போ சொல்கிறாங்க, ஹக்கீமே, இந்த பைத்துல் மாலுடைய இந்த பொருளாதாரம் எப்படிப்பட்டது தெரியுமா, ஹதிருன் ஹுருன், மிகவும் சூப்பராக இருக்குது வாங்கிறதுக்கு. அதை நீ வாங்கி நீ சரியான விதத்தில் அதை செலவழிச்ச அப்படின்னா பூரிக்க ஃபீஹி, அல்லாஹ் அதில் என்ன செய்வான், உனக்கு பரக்கத்தளிப்பான். இதே நீ உன்னுடைய ஆடம்பர செலவுகளுக்காக செலவழித்த அப்படின்னா அது எப்படி ஆயிரும், உனக்கு அது அல்லாஹ்வோட பரக்கத்து இருக்காது. அப்போது பிறகு நீ என்ன செய்ய, போதும் என்ற மனதை ஆக்கிக்கொள்ளு என்பதாக ரசூல் என்ன செய்கிறாங்க, சொல்லாமல் அவர்கிட்ட சொல்லிவிடுகிறார்கள். அப்போ அந்த சஹாபி சொல்கிறாரு, அதுக்கு அடுத்ததுலேருந்து நான் ஒருபோதும் நான் என்ன செய்யலை, என்னுடைய சம்பாத்தியை தவிர வேறு ஒரு காசுக்காக நான் ஒருபோதும் ஆசைப்பட்டதே இல்லை. எந்த அளவுக்கு என்றால், நான் ஒட்டகத்தில் பயணிக்கும் போது என் கையில் இருந்து சாட்டை கீழே விழுந்தால் கூட நான் தான் எனக்கு எடுப்பேனே தவிர வேறு யாரும் என்ன செய்ய மாட்டேன், எடுத்து தர சொல்ல மாட்டேன். அந்த அளவுக்கு நான் போதும் என்ற மனமுடிவுன்னு ஆகிவிட்டேன் என்பதாக என்ன செய்கிறாங்க அந்த சஹாபி வந்து பிற்காலத்தில் குறிப்பிடுறாரு. அப்போ ஒரு மனிதனுக்கு என்ன செய்யணும், சம்பாத்தியத்தில் போதும் என்ற மனப்பான்மை இருக்க வேண்டும். அதன் பிறகு மீதம் வந்த செல்வத்தை என்ன செய்யணும் தெரியுமா, அந்த மனிதன் பிறகு எந்த நிலைமையிலேருந்து அவன் வறுமையிலேருந்து மீண்டு செழிப்பிற்கு வந்தானோ அப்படிப்பட்ட ஏழை மக்களின் பால் என்ன செய்யணும், அவனோட செல்வங்களை செலவழிக்க முனைய வேண்டும். இது ரப்புல் ஆலமீன் என்ன செய்யணும் அப்படின்னா அவனுக்கு ஒரு கடமையாக ஆக்கியிருக்கான். அதாவது நல்லா சம்பாதிச்சிட்டா அப்படின்னா உனக்கு செலவுக்கு மிஞ்சிய அமௌண்ட் கையில் இருக்குது அப்படின்னா நீ என்ன செய்யணும், ஏழைகளின் பக்கம் உன்னுடைய செல்வத்தை நீ கொடுக்குவதை என்ன செஞ்சுருக்கான், அல்லாஹ் வந்து ஒரு வணக்கமாக ஆக்கியிருக்கான், ஜகாத் என்னும் பேரில். அப்போது ஒரு மனிதன் நல்லா சம்பாரித்து ஒரு அளவு செல்வத்துக்கு ஒரு லிமிட் அளவு செல்வத்துக்கு வந்துட்டான் அப்படின்னா அல்லாஹ் என்ன செய்கிறான், அந்த செல்வத்தை நீ 100 பங்காக பிரிச்சிரு. அந்த 100 பங்குலேருந்து 2% மட்டும் என்ன செய்ய, 2% மட்டும் ஏழைகளுக்காக என்ன செஞ்சிருப்பான், நீ கட்டாயமாக கொடுத்துரு என்பதாக என்ன செய்கிறான் ரப்புல் ஆலமீன் கொடுக்கும் அந்த தன்மையை வந்து ஒரு வணக்கமாக ஆக்கியிருக்கிறான். எவ்வாறு அல்லாஹ்வை படைத்த ரப்புல் ஆலமீனை ஒரு நாளைக்கு மனுஷன் நினைக்க வேண்டும் என்பது அவன் மீதான கட்டாயம். அப்போ ஒரு மனிதன் வந்து நாளுடைய அந்த பழுக்களின் காரணமாக ரப்ப நினைக்காம இருப்பான். அப்போ இதெல்லாம் இருக்கக்கூடாது அல்லாஹ் என்ன செஞ்சுருக்கான், ஆக குறைஞ்சது 5 வேளை தொழுகையாச்சு என்ன செய்யுங்க நீங்கள் ஒரு நாளைக்கு நிறைவேற்றுங்க. அப்போ ஆக குறைஞ்சது ஒரு வக்து தொழுகை நிறைவேற்ற ஒரு 6 நிமிஷம் ஆகுமா, அப்போது 5 வக்துக்கு 30 நிமிஷம். அப்போ 24 மணி நேரத்தில் ஒரு அரை மணி நேரத்தை மட்டும் என்ன செய்யணும், ஒரு ரப்போடைய அந்த சிந்தனைக்காக ஒதுக்கு அப்படின்னா அப்போ 30 நிமிஷம் மட்டும்தான் அல்லாஹ்வை நம்ம நினைக்கணும் அவசியம் கிடையாது. குறைந்தபட்சம் இந்த அளவுக்கு நம்ம பண்ணணும். அப்போ அந்த மாதிரி தான் செலவழிப்பதில் வந்து நம்ம ஆக குறைஞ்சபட்சம் ஒரு 2%. இப்போ சும்மா கிடையாது, நல்லா சம்பாரித்து உன் தேவை போக அமௌண்ட் உன் கையில் சேர்ந்துருந்துச்சு அப்படின்னா அதாவது 11 பவுன் கிட்ட அந்த அளவு தங்கத்தின் அளவு அதுக்கு ஈக்குவலான அமௌண்ட் கையில் சேர்ந்துருச்சு அப்படின்னா அந்த அமௌண்ட்டை 100 பங்காக பிரித்து அதுலேருந்து 2% மட்டும் ஆக குறைஞ்சபட்சம் என்ன செய்யணும், அல்லாஹ்வோட பாதையில் ஏழைகளுக்காக செலவிட வேண்டும் என்று அல்லாஹ் என்ன செஞ்சுருக்கான், கட்டாயமாக விதிச்சிருக்கான். அப்போது அந்த ஜகாத் கொடுப்பாங்களே அப்படிப்பட்ட ஆட்களை பற்றி ரப்புல் ஆலமீன் என்ன சொல்கிறான் அப்படின்னா நம்பிக்கையாளர்கள் லிஸ்ட்டில் சொல்கிறான், வல்லதீன ஃபி அம்வாலிஹிம் ஹக்கும் மாலூம், அவர்களுடைய அந்த செல்வங்கள் இருக்கக்கூடிய அந்த உரிமை என்ன செய்வாங்க, அவங்க சரியாக புரிஞ்சு அதுலேருந்து என்ன செய்வாங்க, அவங்க செலவழிப்பார்கள். அப்போது ஒரு மனிதனுக்கு ஜக்காத்து கடமையாக இருக்குது. இப்போ ஜக்காத்து கடமை இல்லை அப்படின்னா செலவழிக்கவே கூடாது என்பது அர்த்தம் கிடையாது. அப்படிப்பட்ட மனிதனுக்கு ரப்பர் என்ன செஞ்சுருக்கான், சதக்கா கொடுக்கக்கூடிய ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறான். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஃபத்தகுல்லாஹ மஸ்ததாத்தும்,
உங்களுக்கு எந்த அளவுக்கு அல்லாஹ் கஞ்ச முடியுமோ அந்த அளவுக்கு கஞ்சுங்க. நீங்கள் ரப்புக்கு கீழ்ப்படிங்க, அவனுக்கு வந்து நீங்கள் செவித்தாளுங்க, அவன் கொடுத்துருக்க ரிஸ்கில் என்ன செய்யுங்க, நீங்கள் அவனுக்கு செலவழிங்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனில் சொல்கிறான். இதை தொடர்ந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, மன்னிஸ்ததா மின்கும் ஐ யஸ்தத்திர மினன் நார், உங்களுக்கு நரக நெருப்பில் இருந்து நீங்கள் உங்களை முடிஞ்ச அளவுக்கு பாதுகாத்துக்கோங்க. எதை வச்சுன்னா வளவு பிஷிக்கு தம்பரி, ஒரு பேரிச்சம்பழத்தோட சின்ன துண்டு, ஒரு சின்ன துண்டுங்க, ஃபுல் பேரிச்சம்பழம் கிடையாது, அந்த பேரிச்சம்பழத்தோட சின்ன துண்டை நீங்கள் தர்மம் செஞ்சாவது உங்கள் நரக நெருப்புலேருந்து நீங்கள் பாதுகாக்க முடியும் அப்படின்னா அது தர்மம் செஞ்சு என்ன செய்யுங்க, நீங்கள் வந்து நரக நெருப்புலேருந்து பாதுகாப்பு பெற்றுக்கோங்க என்பதாக சதக்கா கொடுப்பதை என்ன செய்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இந்த இடத்துல மோட்டிவேட் பண்ணுறாங்க. இதனை தாண்டி நம்ம பார்க்கணும் அப்படின்னா, எந்த ஒரு மனிதருக்கு ஆதரவற்ற நிலையில் தேவையிடவர்கள் இருக்காங்களோ அவங்களுக்கு தேவையான அந்த செல்வங்களை என்ன செய்யணும், நம்ம அவங்களுக்கு கொடுத்து அந்த நிலைமையிலேருந்து அவங்க மீட்பதையும் மார்க் என்ன செஞ்சுருக்கு, நமக்கு ஆகுமானதாக ஆக்கியிருக்கு. அதனை தாண்டி வழி எடுத்திருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, லைசல் முஸ்லிமு, ஒரு முஸ்லீமே கிடையாது, அல்லது எப்படிப்பட்டவனா யஷ்பஉ, அவன் வயிறு நிரம்ப சாப்பிட்டு என்ன செய்கிறான், அவன் வீட்டில் இருக்கான், எஜியோ ஜாரஹு, அவனுடைய அண்டை வீட்டாரன் இருக்கான், எஜியோ ஜாருஹு, அவனுடைய அண்டை வீட்டுக்காரன் பசியில் இருக்கும் போது ஒரு மனிதன் வயிறு நிரம்ப சாப்பிட்ருக்கான் அப்படின்னா அவன் உண்மையான முஸ்லீமே கிடையாது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு மனிதனுக்கும் தன்னுடைய அண்டை வீட்டாரனை கேர் பண்ணிக்கணும், அவன் சாப்பிட்டானா இல்லை அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை என்ன செய்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு கட்டாயமான விஷயமாக ஆக்கிறார்கள். அப்போது அண்டை வீட்டாரன் எல்லா வீட்டுக்காரனும் அண்டை வீட்டுக்காரனை பராமரிக்க ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னா அப்போ எல்லாரும் வயிறு நிரம்பிய மனிதர்களாக அந்த இடத்துல காணப்படுவாங்க. அதே போல் எந்த ஒரு மனிதன் சிறு வயதிலே பெற்றோரை இழந்த எத்தீமாக இருக்கிறானோ அவனை நம்ம என்ன செய்யணும், ஆதரிக்க வேண்டும். பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, யார் ஒருவன் அனாதைகளை இந்த உலகத்தில் ஆதரித்தானோ அவனும் நானும் சொர்க்கத்தில் இவ்வாறு இருப்போம் என்பதாக தன்னுடைய இரு விரலையும் சுட்டி காட்டி சொல்கிறாங்க. அதே போல் எந்த ஒரு மனிதன் விதவைகளுக்காகவும் மிஸ்கின்களுக்காகவும் யார் ஒருவர் உழைக்கிறாரோ அவர் இரவெல்லாம் நின்று வணங்கி பகலெல்லாம் நோன்பு நோற்றவர் போல் ஆவார், அல்லது இறைவழியில் போராடக்கூடியவர் ஆவார். இவ்வாறு ஏழ்மையை வந்து யார் யாரெல்லாம் ஏழ்மை இல்லாமல் ஒரு ஏழ்மையானவர்களை ஆதரிக்கிறார்களோ அவர்களுக்கு மிக பெரும் கூலி இருப்பதாக என்ன செய்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து இவ்வாறெல்லாம் சொல்லி நம்மை அந்த ஏழை வறுமையை போக்குவதற்கு என்ன செய்கிறாங்க, நம்மின் பக்கம் ஆர்வம் முட்டுகிறார்கள். அப்படிப்பட்ட விஷயம் என்ன செய்யணும், நம்ம கவனங்களை செலுத்தி நம்மளும் ஏழ்மையிலிருந்து பாதுகாப்பு பெற்று பிறரையும் ஏழ்மை இல்லாமல் ஒரு நிலையான ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தௌஃபீக் செய்வானாக என்று பிரார்த்தித்தவனாக முதலாம் முறை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். கண்ணியமிக்க சகோதரர்களே, வறுமை என்றால் எவ்வளோ கோரமானது, அதனிலிருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு சில வழிகளை பற்றி நாம் சென்ற உரையில் என்ன செஞ்சோம், சுருக்கமாக பார்த்தோம். நம்முடைய இந்தியாவில் முன்னாள் பிரதமராக இருந்த மன்மோகன் சிங் அவர்கள் 2005ஆம் ஆண்டு என்ன செய்கிறாங்க, சுப்ரீம் கோர்ட்லேருந்து அதாவது உச்ச நீதிமன்றத்திலேருந்து ஓய்வு பெற்ற ஒரு நீதிபதி ராஜேந்திர சச்சார் அப்படின்ற பேரில் அவர் தலைமையில் ஒரு என்ன செய்கிறாங்க, ஒரு 6 பேர் கொண்ட ஒரு கமிட்டி அமைக்கிறாங்க. ஒரு கமிட்டி அமைச்சு அந்த கமிட்டியோட வேலை என்ன என்றால் டு ஸ்டடி அபவுட் சோசியல் எக்கனாமிக் அண்டு எஜுகேஷ்னல் கண்டிஷன் ஆஃப் முஸ்லிம்ஸ் இன் இந்தியா. அப்போ இந்தியாவில் வாழக்கூடிய அந்த முஸ்லீம்களுடைய சமூக நிலை எப்படி இருக்குது, அவர்களுடைய பொருளாதார நிலை எப்படி இருக்குது, அதே போல் அவர்களுடைய கல்வி நிலை எவ்வாறு இருக்கிறது என்பதாக ஒரு அறிக்கை தயாரித்து தரும்படி என்ன செய்கிறாங்க, ஒரு கமிட்டி அமைக்கிறாங்க. ஏன்னா இந்தியாவில் வந்து இந்துக்களுக்கு அப்புறமா அதிகமான எண்ணிக்கையில் இருக்கிறது யார், முஸ்லீம்கள். அப்போது அந்த அறிக்கை அந்த கமிட்டி என்ன செய்யுது, ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுது. எந்த அளவுக்கு என்றால் முஸ்லீம்களுடைய சமுதாய நிலை என்பது மிகவும் ஒஸ்ட்டாக இருக்குது, மிகவும் கீழ்த்தரமானதாக இருக்கிறது. முஸ்லீம்களோட கல்வி நிலையை சொல்ல வேண்டும் என்றால் அவர்கள் 14 முதல் 25 வயதுக்குள்ள அப்படி கல்வி கற்றுக்கொள்ளக்கூடிய அப்படிப்பட்ட வயதில் உள்ளவங்கள் 14% என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க,
கல்விக்கு முற்பட மாட்டேங்கிறார்கள் என்னும் ஒரு அறிக்கையை கொடுத்துருக்காங்க. சொல்லிட்டு இறுதியாக சொன்னாங்க, எந்த அளவுக்கு என்றால் ஒரு நாட்டில் உள்ள ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் உள்ளவன் எந்த அளவு கல்வி அறிவு பெறுகிறானோ அந்த அளவு கூட முஸ்லீம் சமுதாயம் கல்வி அறிவு பெறவில்லை என்பதாக அந்த கமிட்டி என்ன செய்து சுட்டி காட்டுது. அப்போ அதே மாதிரி பொருளாதார சூழ்நிலை எல்லாம் மிகவும் நலிவடைந்த ஒரு சூழ்நிலை இருக்குன்னு சொல்லி அவங்க வந்து ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுறாங்க. இப்போ அதே நேரத்தில் வந்து இந்தியாவிலேருந்து நோபல் பரிசு பெற்றார் ஒருத்தவர். எதுக்காக அப்படின்னா பொருளாதார சிந்தனைக்காக அமர்த்தியா சென் அப்படின்ற ஒருத்தர் என்ன செய்கிறாரு, ஒரு நோபல் பரிசு பெற்ற அந்த மனிதர் வந்து ஒரு பொருளாதார திட்டத்தை இந்தியாவில் முன்வைக்கிறாரு. அது என்ன அப்படின்னா, செல்வம் என்பது பணக்காரர்களிடம் மட்டும் சுற்றி கொள்ளக்கூடாது, மாறாக ஏழைகள் இடத்தில் பாய வேண்டும். செல்வம் என்பது ஏழைகள் இடத்திலும் அது சுழல வேண்டும் என்ற அடிப்படையில் ஒரு பொருளாதார திட்டத்தை முன்வைக்கிறாரு. இணையமிக்க சகோதரர்களே, இப்படி பலதரப்பட்ட திட்டங்களை முன் வச்சாலும் எல்லாம் இதில் தான் போய் முடியுது, ஃபெயிலியரில் போய் முடிகிறத பார்க்குறோம். அப்போ இப்படிப்பட்ட நிலைமையில் அந்த ஏழ்மையை ஒழிப்பதற்கு ஒரே ஒரு தீர்வு, உலகத்தாரால் வெளிப்படுத்தப்படாத ஆனால் உலகம் அனைத்தும் ஒற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தீர்வு இருக்கிறது என்றால் அது ஜகாத். அது மற்றும் அது அதை செயல்படுத்தக்கூடிய பைத்துல் மால். அப்போ இந்த முறையில் ஒரு மனிதன் தன்னுடைய செல்வங்களை சரியான முறையில் செலவழித்தான் என்றால் அந்த பகுதியில் சுத்தமாக ஏழ்மை என்பது இருக்காது என்பது வரலாறுகள் நமக்கு சுட்டி காட்டக்கூடிய விஷயமாகும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எங்கே அனுப்புகிறாங்க, நேராக யமனுக்கு தாவாவின் பக்கம் அனுப்புகிறாங்க. அப்போ சொல்லி அனுப்புகிறாங்க, நீங்கள் வந்து இஸ்லாத்தின் அலைங்க, முஸ்லீம் ஆகிட்டாங்கன்னா தொழுக சொல்லுங்கள், ஜக்காத்து கொடுக்க சொல்லுங்க. அப்போது அதெல்லாம் அந்த சஹாபி என்ன செய்கிறாரு, முஆத் இப்னு ஜபல் எல்லாம் வந்து யமன் நாட்டில் வந்து அப்படியே நடைமுறைப்படுத்திட்டே வராரு. அப்போது ரசூலுல்லாஹ் மௌத்துக்கு பின்னாடி அபூபக்கர் சித்திக் ஆட்சிக்கு வராங்க. அதுக்கப்புறமா உமர் அல்லாவோட ஆட்சிக்குள்ள இஸ்லாமிய உலகம் இயங்கிட்டு இருக்கு. அப்போது அப்படிப்பட்ட நிலைமையில் வந்து முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு என்ன செய்கிறாங்க, அந்த ஜக்காத்தில் 3ல் ஒரு பகுதி என்ன செய்கிறாங்க, நேராக இஸ்லாமிய தலைமையகமாக இருக்கக்கூடிய மதீனாக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அப்போ உமர் அல்லாஹ் சொன்னாங்க, நான் ஜக்காத்தையும் ஜிஸ்யாவையும் வாங்கி உங்களுக்கு மத்தியிலே பங்கிட்ட சொன்னேனே, எதுக்கு ஏன்ட்டு அனுப்புனீங்க அப்படின்னு லெட்ரு போடுறாங்க. யாருக்கு, முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹுக்கு. இப்போ முஆத் இப்னு ஜபல் என்ன செய்கிறாங்க, பதிலுக்கு லெட்ரு போடுறாங்க. என்ன லெட்ரு அப்படின்னா, நான் இங்கே உள்ளங்க வயிற்றில் அடித்து ஒன்றும் உங்களுக்கு காசு அனுப்பலை, எங்களுக்கு தேவையான பொருளாதாரம் இங்கு சுமூகமான நிலையில் இருக்குது, எங்களுக்கு போதுமான நிலையில் இருக்குது, அதனால நான் உங்களுக்கு அனுப்பணும்னு சொல்லி இது பண்ணுறாங்க. அப்போ 3ல் ஒரு பங்கு இந்த வருஷம் அனுப்புகிறாங்க. அடுத்த வருஷம் என்ன செய்கிறாங்க, பாதி காசு அப்படி அங்கே அனுப்புகிறாங்க. இப்போ திருப்பி உமர் இல்லை அதே மாதிரி கேட்குறாங்க, எதுக்கு எங்கள்கிட்ட அனுப்புனீங்க, உங்களுக்குள்ளே பங்கிட வேண்டியதானே. மாதிரி என்ன செய்கிறாங்க, ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே 3வது பதில் அனுப்புகிறாங்க. திருப்பி 3வது வருஷம் வருது, யமன் நாட்டில் கலெக்ட் ஆன ஒட்டுமொத்த ஜக்காத் என்ன செய்கிறாங்க, மதீனாக்கு அனுப்பி வச்சிடுறாங்க. அப்போ உமர் இல்லா கேட்குறாங்க அதே மாதிரி. அதுக்கு மாதிரி இல்லா பதில் சொல்கிறாங்க, நாங்கள் வாழக்கூடிய யமன் பகுதியில் ஜக்காத்தை வாங்குறதுக்கு தகுதியான ஒரு ஏழை கூட இல்லை என்பதாக அவங்க என்ன செய்கிறாங்க, கடிதம் எழுதி அனுப்புகிறாங்க. அப்போ இதுதான் ஜக்காத்தோடைய ரிசல்ட்டு, ஒரு ஜக்காத்தோட நத்தீஜா, ஒரு ஜக்காத்தோடைய ஒரு தீர்வு, அது முன்வைக்கக்கூடிய ஒரு பொருளாதார குறைபாட்டிற்கான ஒரு தீர்வு என்பது இவ்வாறு தான் இருக்கும். இப்போ ஜக்காத்தை நடைமுறைப்படுத்தினா அந்த பகுதியில் என்ன செய்யும், ஏழ்மை என்பது இயல்பாகவே அது மங்கி போய்விடும் என்பது இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லக்கூடிய உண்மைகள். அதே போல் அதற்கு பின்பால் ஆட்சிக்கு வந்த உமர் இப்னு அப்துல் அஜீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர் காலத்தில் ஒரு ஆள் என்ன செய்கிறாரு, ஒரு லெட்டர் அனுப்புகிறாரு இவருக்கு. என்ன அப்படின்னா, எங்களுக்கு மத்தியில் ஜக்காத்து ஃபுல்லாக நாங்கள் கொடுத்து முடிச்சிட்டோம், ஆனால் மீதம் என் கையில் என்ன இருக்குது, ஜக்காத்துடைய பணங்கள் இருக்குது, என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி கேட்டு என்ன செய்கிறாரு, ஒரு ஆலோசனை கேட்டு ஒரு லெட்டர் எழுதுறாரு ஹலீஃபாக்கு. இப்போ ஹலீஃபா பதில் கேட்டு அனுப்புகிறாங்க, எல்லா காசும் உங்கள் ஜக்காத்து வறுமையெல்லாம் இல்லாமல் ஜக்காத்துடைய பணங்கள் மீதும் உங்கள் கையில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன செய்யுங்க, அடிமைகளை விலைக்கு வாங்குங்க, வாங்கி அவங்கள உரிமையிடுங்க. மக்கள் பயணம் செய்கிறாங்களே அந்த வழித்தடங்கள், அங்கே அவங்களுக்கு தேவையான ஓய்விடங்கள் என்ன செய்யுங்க, அமைச்சு கொடுங்க. இப்போ அதே மாதிரி வந்து யார் யாரெல்லாம் அவங்க பகுதியில் வந்து நிக்கா செய்ய இயலாமல், ஆணோ பெண்ணோ இளைஞர்களோ வாலிப பெண்களோ நிக்கா செய்ய முடியாமல் யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு மகருக்கும் சரி மற்ற விஷயங்களுக்கும் சரி திருமணம் நடத்துவதற்கு அந்த பைத்துல் மால் என்ன செய்யுங்க, நீங்கள் காசை கொடுத்து உதவி பண்ணுங்கள் என்பதாக சொன்னாங்க. அப்போ ஒரு பகுதியில் ஜகாத் நடைமுறைப்படுத்தப்பட்டு விட்டதென்றால் அந்த பகுதியில் வறுமை என்பது முற்றிலுமாக நாம் என்ன செய்யணும், அழிவதை நம் கண்கூடாக பார்க்கலாம். கண்ணியமிக்க சகோதரர்களே, நீங்கள் வாழக்கூடிய பகுதிகளில் நீங்கள் ஜக்காத்து கொடுக்க தகுதியுடையவர்களாக இருந்தீர்கள் என்றால் நீங்கள் தனித்தனியாக போய் ஒவ்வொரு ஆள்கிட்டே ஜக்காத்தை கொடுக்கறதை காட்டிலும் நீங்கள் உங்கள் பகுதியில் ஒரு பைத்துல் மாலை உருவாக்குங்கள். அதன் பகுதி அதனை பின் அதில் வரக்கூடிய ஜக்காத் பணங்களை நீங்கள் சரியான ஏழைகளுக்கு, திருக்குரான் 8 கேட்டகரி ஆஃப் பீப்புள்ஸ்க்கு என்ன செய்யுது, ஜக்காத்தை கொடுப்பதை ஆர்டர் படி சொல்லுது. ஃபஸ்ட்டு வந்து அல் ஃபுகரா ஏழைகள், அதுக்கப்புறம் மிஸ்கின், அதாவது ஃபஸ்ட்டு ரொம்ப வறுமையில் உள்ளவங்க, அதுக்கப்புறம் மிஸ்கின்,
அதுக்கப்புறம் உள்ள ஆமிலின் அலைஹா, அந்த ஜக்காத்தில் யார் யாரெல்லாம் அந்த ஜக்காத்துக்காக வேலை செய்கிறாங்களோ போய் வசூலிக்கிறது அல்லது அதை பங்கிட்டு கொடுக்குற அந்த நிலைமையில் உள்ளவங்க, வறுமையில் இருந்தால் அவங்க என்ன செய்யுங்க, நீங்கள் ஜக்காத்தை கொடுக்குது. உள்ள ஆமிலின் அலைஹா ஒல் முஅல்லஃபத்தி குலூபுஹும், அதே போல் யார் யாரெல்லாம் புதுசாக இஸ்லாத்துக்கு வந்திருக்காங்க என்ன செய்யுங்க, அவங்களுக்காக உங்கள் ஜக்காத்துடைய பணங்களை கொடுங்கள். அதே போல் கடன் உள்ளவங்களுக்கு அதை கொடுத்து நீங்கள் செய்யுங்க, கடன்லேருந்து விடுவீங்கள். அதே போல் ஒரு மனிதன் பயணத்தில் இருக்கான் அப்படின்னா அவனுக்கு தேவையான செலவினங்களை நீங்கள் ஜக்காத்திலிருந்து செஞ்சு கொடுங்கள். கைதிகளை விடுவிப்பதற்கு இஸ்லாமில் பார்க்குறோம். இன்றைக்கி இந்தியாவில் வந்து சிறைகளில் 70% இடங்களை யார் நிரப்பியிருக்கா, முஸ்லீம் கைதிகள் நிரப்பியிருக்காங்க. அது சரியான கேஸோ சரியில்லாத கேஸோ 70% சிறை இடங்களை என்ன செஞ்சுருக்காங்க, இஸ்லாமியர்கள் தான் இன்னைக்கு வந்து நிரப்பிட்டு இருக்காங்க. அப்போ அப்படிப்பட்டவங்க குடும்பங்கள் கொடுக்கறது. அப்போ இந்த மாதிரி பைத்துல் மால் நடைமுறைப்படுத்தப்பட்டால் இப்படிப்பட்ட ஆட்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கறது மூலியமா ஒட்டுமொத்தமாக வறுமை என்பது இந்த சமுதாயத்தில் நீங்கிவிடும். கண்ணியமிக்க சகோதரர்களே, சமுதாயத்தை மேம்படுத்தக்கூடிய அப்படிப்பட்ட விஷயங்களில் உங்களுடைய கவனத்தை செலுத்துங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கும் எனக்கும் மேன்மையை தருவதற்கு போதுமானவனாக இருக்கிறான். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.